ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மைக்ரோமேக்ஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஃபோனை தான் இன்றைக்கி பிரித்து மேய போகிறோம். அந்த ஃபோனை பார்க்க போகிறீங்க. டன் 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 பார்த்தீங்களா எப்படி இருக்குது? ஓ, இதுதான் சூப்பரான ஃபோனா? நம்ம லோ பட்ஜெட் யூடியூபர் இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லோரும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, ஆரம்பிப்போம். சரி, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் போட்டிருக்கேன். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே விட்டோம். சரி, இதை பிரிச்சிருவோமா? பேனல் ரிமூவ் பண்ணுவோம். நொறுங்கி இருக்கே, ரொம்ப அடிபட்டிருக்கே. நம்ம சேனலும் அப்படிதான் இருக்கு. சரி விடுங்க, பார்த்துக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருந்து அதை பிரிப்போம். பேக் பேனல் அப்பயே வந்து நல்லா அழகாக கொடுத்துருக்கானுங்க. அலுமினியம் தான், நல்லா இருக்கு. என்ன பிரிஞ்சு போகுது? ஓ, பவர் பட்டன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பவர் பட்டனில் பிரிஞ்சு போகுது. இதுதான் பவர் பட்டன், வால்யூம் பட்டன். அடுத்து பேட்டரி ரிமூவ் பண்ணுவோம். ஓ, இப்படிதான் பேட்டரி ரிமூவ் பண்ணணுமா? என்னப்பா பண்ணுறது, நமக்கு தெரிஞ்ச யூடியூபர். சரி, பேட்டரிக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்ப்போம். என்னடா ஒன்றத்தையும் காணோம், இன்னும் உடைக்கணுமோ? அதுக்கு வசதி நம்மளுக்கு பத்தாது. சரி, எவ்வளோ எம்ஏஹெச் கொடுத்துருக்காங்க? 2000 எம்ஏஹெச், 3.5 வால்ட். சரி, இதை நம்ம தூக்கி போடுவோம். அடுத்து ஃபோனுக்குள்ளே போவோம். ஐஎம்இ நம்பர்லாம் காட்டுற பாரு, எடுத்துக்கோ. ஐஎம்இ நம்பர் தானே பயன்படுத்திங்க, உங்களால் முடிஞ்சா பயன்படுத்திங்க. செல்லு செத்து போச்சு. சரி, இப்போ வந்து மிச்சத்தை பார்க்கலாம். இதுதான் மாடல் நம்பர், மைக்ரோமேக்ஸ் Q4202 மாடல் நம்பர். ஐஎம்இ நம்பர் ஒரு ஃபோன் வந்துச்சு. இதுதான் மாடலு. இப்போ வந்து மிச்சத்தை பிரிக்கலாம். கேமராமேன் கொஞ்சம் மேலே போங்க. சரி, பிரிச்சலாமா? இந்த பக்கம் வச்சிருக்கானுங்க தெரியலையா? என்னடா தனித்தனியாக வருது? சரிங்க. ஐயோ, டோர் உடஞ்சிச்சு. ஸ்பீக்கர் இருக்கு. நிச்சயோ நொறுங்கிருச்சு. தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீக்கர் கவரை மட்டும் காட்டுற. எங்கடா ஸ்பீக்கரு? பிரிஞ்சு போயிடுச்சியா? இதான் ஸ்பீக்கரு. அதாவது இங்கேயும் இன்னும் கொஞ்சம் பிட்டு இருக்குது. இதை பாருங்க, 2 பிட்டு உள்ளே விட்டு வச்சுருந்தானுங்க. பிட்டாக இருக்குது. இது ஸ்பீக்கரு. இதுக்கு மேலே இருக்க காம்பர் காயில் இது. இதுலேருந்து தான் சவுண்ட் வைப்ரேட் ஆகுது. காம்பர் இல்லைங்க, காப்பர் தான். காம்பர் காயில். காப்பர். சரி விடுங்க. சரி, ஏதோ ஸ்பீக்கர் பார்த்துட்டிங்களா? சரி, அடுத்தது போவோம். இந்த இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் நெட்வொர்க் ஆண்டனா. நமக்கு 3G நெட்வொர்க் ஆண்டனா கொடுத்தது. பெருசாகவே இல்லை, கொடுக்குற காசுக்கு அவ்வளோதான் இருந்தாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ மேலே இருக்க பேனல் ரிமூவ் பண்ணுவோம். என்னதான் ஃபோனை ஓசல் வந்துச்சுனாலும் அப்படியே பிரிச்சு மாரி. இது பார்த்தீங்கன்னா இதுவும் நெட்வொர்க் ஆண்டனா. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சேம் நெட்வொர்க் ஆண்டனா. இல்லை, கேமரா லென்ஸு லைட்டு இதெல்லாம் தூக்கி போடுவான். இப்போ இதுதான் மதர் போர்டு, மெயின் மதர் போர்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மதர் போர்டு. இது கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜர் போர்டு. இப்போ இதையும் பிரிப்போம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஆண்டனா. அதாவது இந்த போர்ட்லேருந்து இந்த போர்டுக்கான நெட்வொர்க் கனெக்ஷனுக்கான ஆண்டனா. சரி, வரங்காட்டுவோம். அடுத்து இதை ரிமூவ் பண்ணுவோம். இருங்க பார்த்து. அதுக்கு முன்னாடி டிஸ்பிளே எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க பவர் பேனலுக்கு போகிற இதையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க டிஸ்பிளேக்கு போகிறதையும் ரிமூவ் பண்ணணும். இந்த கீழே போகிற எத்தனை டிஸ்பிளேங்க என்னையா பண்ணுறது, கீழே 4 நாள் பிரித்து கொடுத்துருக்கானுங்க. கேமராவையும் ரிமூவ் பண்ணணும். இருங்க, இதுக்கு எடுத்துட வேண்டியதாக இருக்குது. வாங்க வெளியே வரமாட்டானே, இல்லை பிக்கப் ஆகிட்டானே. சரி விடுங்க, அதை அப்படியே உடச்சி போட்டுருவோம். இது ரிமூவ் ஆகிடுச்சிங்களா? இதுதான் மதர் போர்டு, மெயின் மதர் போர்டு. பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா இது என்னன்னா, இதுதான் வந்து இதுக்கான வேப்பர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட்டை வந்து செப்பரேஷன் பண்ணுற வேப்பர் ஷீட்டு. இந்த வேப்பர் ஷீட்டு இதை வச்சு தான் நம்ம ஃபோனில் அதிகமான ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுக்குற வேப்பர் ஷீட்டு. அப்பயும் ஹீட் ஆகுது, அப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கொடுக்குறத சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் மதர் போர்ட். இதுக்குள்ளே இருக்கிறது சிப்பு, என்டையர் சிப்பு இதுதான். இது ப்ராசஸரு, யூனிட்டு, ரேம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இன்னும் ஃப்ரண்ட் கேமரா இது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃபி கேமரா. இதெல்லாம் நம்ம செல்ஃபி எடுப்போம். தெரியாத விஷயம் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது, வரமாட்டேந்தே. வந்துருச்சு செல்ஃபி. வரல மட்டும் தாங்க இருக்குது. இதுதான் சின்னதாக இருப்பதால் செல்ஃபி கேமரா. பாருங்கள், செல்ஃபி கேமரா இதுதான். சரி, அடுத்தது பார்ப்போம்.
ரியர் கேமரா காட்ட மறந்துட்டேனே. இருக்கு இதோ இருக்கு ரேர். ரியர் உண்மையான ரொம்ப ஒட்டி வச்சுருக்காங்கடா. இதான் ரியர் கேமரா, நல்லா இருக்கா பாருங்கள். 8 மெகா பிக்சல். ஓகே, மதர் போர்டு காட்டி விட்டேன்னா காட்டியானது. இப்போ அடுத்து இதில் மெயினாக என்னென்ன இருக்குன்றதை அதை பார்க்கலாம். இந்த இயர்பீஸில் நம்ம சவுண்ட் கேட்குறதுக்கு கவரு, இதுதான் நம்ம டிஸ்பிளேக்கு போகிற மெயின் பவர் கேபிள். அதுக்கப்புறம் இது பவர் இன்புட் எடுக்கிற பவர் பின் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பவர் பின் போர்டு. இது வைப்ரேஷன், நமக்கு கேம் ஏதாவது சம்திங் ஏதாவது மெசேஜ் வரும்போது வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா என்டையராக இதில் இருந்தால் வைப்ரேஷன் வரும். ஒரு மினி மோட்டார் மாதிரி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுதான் கடைசியாக நம்ம ஃபோனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிப். அப் அண்ட் டவுன் எல்லாமே, அதாவது ஸ்ட்ரிப்புன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் மிச்சம் என்ன இருக்குது? இதுதான் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கு. டிஸ்பிளே மட்டும் இருங்க இதை இருக்குது. இது மாடலை பிரித்தா தான் தெரியும். அடுத்தது இருங்க ரொம்ப டைட்டாக ஒட்டி வச்சுருக்கானுங்க. ஒட்டினது ஒட்டானுங்க, ரொம்ப டைட்டாக கட்டிட்டாருங்க. அதையாச்சும் நல்லா ஒட்டி வச்சிருக்கானுங்களே. பா, இங்கே இருக்கிறது பாருங்க, நிறைய வேம்பர் ஷீட்டெல்லாம் கொடுத்துருக்கானுங்க பாருங்க. இதுதான் ஹீட் செப்பரேஷனுக்காக கொடுத்துருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, டிஸ்பிளேவும் ஹீட் ஆகும், உடஞ்சு போகும்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக உண்மையாக ஹீட் ஆகும். இது மேலே இது பிரிச்சோம்னா உடஞ்சி தான் போகும். சரி, வாங்கினவனுக்கு நம்மளால் இன்னும் பதில் சொல்ல முடியாது. இதோடு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன்ஸ், அது இல்லாமல் நிறைய ரீவொர்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட்டால் தான் கண்டினியூவாக எங்களால் வீடியோ போட முடியும். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ரீவொர்க் ப்ரொஃபஸர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆல். பிரசாந்த். சச்சக்.